Hi friends, welcome to தேரடி செல்வி சேனல். ஸோ இந்த வீடியோ என்ன பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டிக்கும் இல்லை மங்களுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்ன இருக்குது, என்ன சேமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம சேனல்லே வந்து நிறைய விசஸ் வந்து நான் போட்டிருக்கேன். என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா ஜிஆர்டி விசஸ் தங்கமயில், ஜிஆர்டி விசஸ் லலிதா ஜுவல்லரிஸ், அப்புறமேட்டுக்கு போத்தி ஸ்வர்ணமலா விசஸ் ஜிஆர்டி. அது மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது வந்து வீடியோ வேணும் இல்லை இந்த கம்பேரிசன் வேணும் அப்படின்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் அதுக்கு வந்து வீடியோ ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எல்லாமே வந்து நான் வந்து யூடியூப் சேனலில் வந்து நம்மளோட சேனலில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி அப்படின்ட்டு ஸ்கீம் வந்து இருக்குது. இதே மங்களில் பார்த்தீங்க அப்படின்னா அச்சய சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் வந்து இருக்குதுங்க. இந்த ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமு இல்லை வந்து அமௌண்ட்டு, ஸோ எதுலனாலுமே நம்ம வந்து வர வச்சுக்கலாம். இதில் மங்களில் பார்த்தீங்க அப்படின்னா கிராமில் வர வைக்கிற சீட்டு வந்து இருக்குது. ஸோ அச்சய சீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கிராமில் தான் வர வைக்கிறாங்க. நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிராம்லேயும் வர வச்சுக்கலாம், இல்லை அமௌண்ட்லேயும் வந்து வர வச்சுக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான். நீங்கள் கிராம்லேயே வர வச்சுட்டு வரீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து ரெண்டுமே வர வச்சுட்டே வந்துக்கலாம். ஃபைனலாக வந்து உங்களுக்கு அமௌண்ட்டில் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அமௌண்ட்டில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிராமில் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கிராமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிஆர்டியில் வந்து கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. அமௌண்ட் பேஸில் நீங்கள் 5000 சீட்டு போடுறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வந்து கொடுக்குறாங்க. இதே மங்களில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து கிஃப்ட்டு கொடுக்குறாங்க. அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 மந்த்தில் வந்து நீங்கள் 5000 போடுறீங்க அப்படின்னா ஆஃப் மந்த்ஸு போனஸாக வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் கிஃப்ட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கிஃப்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து அமௌண்ட்டே வந்து கொடுத்துருங்க, அமௌண்ட்டில் உள்ள காசுக்கு வந்து நீங்கள் வந்து கிராமம் வந்து வர வச்சுங்க அப்படின்னாலும் வர வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10,000 சீட்டு போடுறீங்க, அதில் 1 மந்த்து போனஸு ஆஃப் மந்த் போனஸு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மந்த்தில் நீங்கள் 10,000 போடுறீங்க அப்படின்னா ஆஃப் மந்த்துக்கு வந்து 5000 வந்து உங்களுக்கு போனஸ் தராங்களா, அந்த 5000 வந்து நீங்கள் கிராமில் வந்து வரவு கூட வச்சுக்கலாம். அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் கிஃப்ட்டு எதுவும் எனக்கு வேண்டாம், நீங்கள் கிராமாக வந்து வர வச்சுருங்க அப்படின்னா நீங்கள் வந்து 12th மந்த் இது பண்ணும்போது அந்த கிஃப்ட்டுக்குள்ளே அமௌண்ட்டுக்குள்ளே கிராமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து மங்களில் இருக்குது. ஆனால் ஜிஆர்டியில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுக்குற கிஃப்ட்டு தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இப்போ 5000 வச்சுருக்கோம், அந்த 5000 வந்து ஒரு 3 கிஃப்ட் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நம்ம ஒரு கிஃப்ட்டு சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அமௌண்ட் பேஸில் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதான் சொன்னேன் இல்லைங்க, கிஃப்ட்டு அமௌண்ட்டு இன்றைக்கி இந்த ஜிஆர்டியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட்டு போட்டிருக்கேன், அந்த 5000 சீட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா அதுக்கு ஒரு 1000 மதிப்புள்ள கிஃப்ட் தராங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்டு அந்த கிஃப்ட்டு எனக்கு வேண்டாம், நீங்கள் அதை வந்து அமௌண்ட்டாக அது வந்து எனக்கு கிராமில் வந்து ஆட் பண்ணிடுங்க அந்த அமௌண்ட்டை அப்படின்னா ஆட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஜிஆர்டியில் இதே பார்த்தீங்க மங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு கிஃப்ட்டு வேணாம், அந்த கிஃப்ட்டுக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து எனக்கு வந்து கிராமில் வந்து ஆட் ஆயிருங்க அப்படின்னா நம்ம அந்த அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம கிராமாக வந்து வர வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம தங்கமாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு கொஞ்சம் தெரியுது. ஏன்னா வந்து கிஃப்ட் வந்து நம்ம அவ்வளோ அந்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்தா இல்லையான்னு பாருங்கள். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நம்ம வந்து கிஃப்டாக கூட நம்ம இது பண்ணிக்கலாம். ஸோ கிராமம் வந்து வர வச்சுக்கலாம். ஏன்னா அந்த மங்கள் பார்த்திங்க அப்படின்னா பாத்திரக்கடை எல்லாமே வந்து ஒன்றா தானே இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு கிஃப்ட்டு எடுத்துக்கிற மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. இல்லை உனக்கு பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் தங்கமாக கூட நீங்கள் வர வச்சுக்கலாங்க. 5th பார்த்திங்க அப்படின்னா 11 மந்த் ஸ்கீம் தான் இது. ஸோ எது பார்த்திங்க அப்படின்னா நியூ கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி. இவங்க பார்த்திங்க மங்களில் பார்த்திங்க அப்படின்னா 15 மாதம். ஸோ 15 மாதம் நம்ம வந்து சீட்டு கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே ஸ்டார்டிங் பார்த்திங்க அப்படின்னா 1000 மேலே நீங்கள் எவ்வளோ நாளும் கட்டிக்கலாம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா 1000, 2000, 5000, 10,000. ஸோ அது மாதிரி ஸ்டார்டிங்கில் வந்து அமௌண்ட் வந்து ஆரம்பிக்குதுங்க மங்களில். இதுக்குமே வந்து ஆப் இருக்குது, மங்கள்லேயும் இருக்குது, ஜிஆர்டிலையுமே வந்து இருக்குது. ஜிஆர்டி ஜுவல்ஸ் ஆப் அப்படின்னு வந்து இருக்குங்க ஆப்பு ப்ளே ஸ்டோரில். ஸோ அதில் கூட நம்ம வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட்டு கூட நீங்கள் டேரெக்டாக கட்டிட்டு நெக்ஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் எல்லாமே நீங்கள் ஆப்லேயே வந்து கட்டிக்கலாங்க. ஸோ அந்த ஃபெசிலிட்டியும் வந்து ஜிஆர்டியில் இருக்குது. அதே மாதிரி மங்கள்லேயே வந்து அந்த ஆப் இருக்குது. ஸோ ஆப் மூலியமாகவுமே நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. நீங்கள் ஆன்லைன்லேயும் வந்து பேமெண்ட் வந்து கட்டுற மாதிரி இருக்கும், ஆஃப்லைன்லேயும் இல்லை ஷோரூமுக்கு போயுமே வந்து பேமெண்ட் கட்டுற மாதிரிக்கு ஜிஆர்டிலையும் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மங்கள்லேயும் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைனில் டேரெக்டாக போயும் நீங்கள் கட்டிக்கலாம், இல்லைனா வந்து ஆஃப்லைனில் ஸோ ஸ்டோரூம் போயும் கூட கட்டிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷனுமே வந்து 2 ஷாப்லேயுமே வந்து இருக்குது.
9th பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாமே வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. வேஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப் டு 18% உள்ள நகைக்கு எல்லாத்துக்குமே வந்து கீழே இருக்க நகைக்கு எல்லாமே வந்து 50% வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே நீங்கள் 18%க்கு மேலே உள்ள நகை எடுத்துட்டேன் அப்படின்னா வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்குங்க. இப்போ 18 கீழே இருக்க நகை எடுத்திங்கன்னா 50% வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் 18% உள்ள ஸோ 18% உள்ள நகை எடுக்கிறீங்க அப்படின்னா 9% வந்து நம்ம பே பண்ணணும். மீதி 9% வந்து ஜிஆர்டி வந்து பே பண்ணுவாங்க. ஸோ மங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் ஜிஎஸ்டி எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஸோ எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் மங்களில். ஏன்னா இது வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாக வந்து இருக்க மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நான் வந்து பிறந்து எல்லாமே வந்து வளர்ந்தது எல்லாமே வந்து திருச்சியில் தான். ஸோ அதனால் மங்களில் வந்து எங்கள் அம்மா வந்து சீட்டு எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. நான் வந்து பர்சனலாக போட்டது இல்லைங்க. எங்கள் அம்மா வந்து ஆனால் சீட்டு வந்து போட்டு நிறைய ஜுவல்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ 500 ரூபாயிலேருந்தே வந்து அப்போ சீட்டு கட்டுறது வந்து ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் அங்கே பார்த்தீங்க அப்படின்னா குலுக்கல் முறையில் கூட நம்ம தேர்ந்தெடுப்பாங்க. அது 10 மாதம் நீங்கள் கட்டிருக்கீங்க அப்படின்னா குலுக்கல்ல உங்கள் பேர் செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா மீதி 10 மந்த்துக்கு வந்து நீங்கள் கட்ட தேவை இருக்காதுங்க. ஸோ அதுக்குள்ளே அமௌண்ட்டுக்குள்ளே ஜுவல்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரிலாம் குலுக்கல்லாம் இருக்குது. ஸோ மங்களில் உள்ள டீட்டெயில் வந்து நான் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ திருச்சி சேலம் இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து மங்களில் வந்து சீட்டு வந்து போட்டிருப்பீங்க. ஸோ இதோட பெனிஃபிட்டும் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ அப்படி நீங்கள் சீட்டு போட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மங்கள் வந்து பெஸ்ட்டாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேஸ்டேஜில் வந்து பெனிஃபிட் வந்து லெஸ் பண்ணுறாங்க. கிஃப்ட் வந்து உண்டு அப்படின்னா இப்போ நீங்கள் 6வது மாதம் இல்லை 7வது மாதமே நான் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இப்போ 50% வந்து பே பண்ணுவேன்னு சொல்லுவாங்களா, அது வந்து 40% இல்லை 30% தான் நாங்கள் பே பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. ஆனால் வந்து கிஃப்ட் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன அமௌண்ட்டுக்கு வந்து போட்டிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டுக்குள்ள கிஃப்ட் வந்து கொடுத்துருவாங்க. கிஃப்ட்டை வந்து தடை பண்ண மாட்டாங்க. ஆனால் வேஸ்டேஜில் வந்து கம்மி பண்ணிடுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மாதம் வந்து ஸ்கிப் பண்ணுறீங்க, ஒரு மாதம் என்னால் கட்ட முடியல அப்படின்னா 1 மந்த்தில் வந்து கட்ட முடியல அப்படின்னா உங்களுக்கு எந்த கிஃப்ட்டுமே வந்து கிடையாது. ஸோ மங்களில் ஏன்னா அங்கே தான் வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜ் இல்லாமல் நம்ம வந்து நகை எடுக்கிறோம். ஸோ கிஃப்ட்டுமே வந்து தராங்களா, அதனால் நீங்கள் ஒரு மாதம் வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கிஃப்ட் வந்து கிடையாது. ஸோ ஜிஆர்டியில் உள்ள 3 ஸ்கீமுமே வந்து நான் வந்து போட்டிருக்கேன். அது இல்லாமல் நியூவாக வந்த கோல்டன் ஒன் ஃப்ளெக்ஸி அப்படின்னு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, ஸோ அதுவுமே வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரீ டைமில் இருக்கும்போது நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மங்கள் உள்ள சீட்டுமே வந்து போட்டிருக்கேன். ஒரு 3 ஸ்கீம் இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து ஒரு 3 ஸ்கீம் இருக்குது. ரெண்டுமே வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கேங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு காயின் வந்து நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா 50% வேஸ்டேஜ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது. கோல்டு காயினுக்கே பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து 3% வந்து போடுறாங்க. அப்போ அதில் 50% அவங்க பே பண்ணுவாங்க, மீதி 50% நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 1.5% வந்து நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் சீட்டு போட்டு எடுத்தீங்கன்னா. ஸோ இது வந்து எனக்கு கொஞ்சம் ட்ராபேக்காக இருக்க மாதிரி இருக்குது. ஏன்னா வேஸ்டேஜே வந்து காயினுக்கு வந்து கம்மி தான், அதுவுமே வந்து 50% தான் பே பண்ணுவேன் அப்படின்றாங்க. நீங்கள் வந்து சீட்டு போடுறீங்க, சீட்டு போட்டு நான் வந்து காயின் எடுக்கவான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறீங்க. சீட்டு போட்டு காயின் எடுக்கிறது வந்து எனக்கு வந்து பெஸ்ட்டாக தெரியலைங்க. ஏன்னா வேஸ்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா காயினுக்கு வந்து 3% தான் வந்து போடுவாங்க. இதை நீங்கள் ஜுவல்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா 18% வேஸ்டேஜ் உள்ளதுக்கு வந்து 50% பே பண்ணுற மாதிரி இருக்கா. ஸோ நீங்கள் பேசாமல் வந்து அந்த மாதிரி வந்து நீங்கள் பை பண்ணிக்கலாம். சில ஷாப்பில் வந்து வேஸ்டேஜ் எல்லாமே வந்து ஃப்ரீ. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் வந்து வேஸ்டேஜ் இல்லாமல் வந்து நகை எடுக்க பாருங்கள். ஏன்னா நகைக்கு தான் வந்து வேஸ்டேஜ் வந்து அதிகமாக போடுவாங்க. 20%, 21%, 18% இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சீட்டு போட்டிங்க அப்படின்னா செய்கூலி இல்லாமல் வந்து சேதாரம் இல்லாமல் நீங்கள் நகை எடுக்க பாருங்கள். அதுதான் வந்து சீட்டு போகிறதுக்கு வந்து நமக்கு வந்து பெனிஃபிட்டாக இருக்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா மங்கள்லேயும் பார்த்தீங்க கோல்டு காயின் வந்து பை பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஸோ இதுதாங்க ஜிஆர்டிக்கும் மங்களுக்கும் உள்ள கம்பேரிசன் வந்து நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு எந்த ஷாப் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நான் அதை வந்து அப்லோட் பண்ணுறேங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தேரடி செல்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.